ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. டெட்டு திருத்தப்பட்ட பட்டியல். யாரெல்லாம் பாஸ் இருக்காங்க அப்படிங்கிற ரிவைஸ்டு செலக்ஷன் லிஸ்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் என்னங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ டெட்டு பாஸ் மதிப்பெண் 60 என அரசாணை பிறப்பித்தாங்க தமிழக அரசு. அரசாணை பிறப்பித்ததை தொடர்ந்து அதற்கான ரிசல்ட்டையும் டிஆர்பி தரப்பில் வந்து வெளியிட்டிருந்தாங்க. சரிங்களா? வெளியிட்டுட்டு யாரெல்லாம் செலெக்ஷன் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற செலெக்ஷன் பட்டியலையும் எக்ஸ்ட்ரா வெளியிட்டிருந்தாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கிட்டத்தட்ட 800 பேர், 700 பேர், 592 பேர், 1000 பேர் இந்த மாதிரிலாம் வந்து செலெக்ஷன் ஆகியிருந்தாங்க. இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், வெப்சைட்டுக்கு வாங்க, வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. வந்துட்டு இங்கே வரேன் 26/2/2026 ரிலீஸ் ஆஃப் டிஎன்டெட் 2025 ரிசல்ட்ஸ் ஃபார் பிடபிள்யூ கேண்டிடேட் as per GOMS போட்டிருக்கா. ஸோ கிளிக் பண்ணுங்கள். பண்ணி நீங்கள் இந்த ரிசல்ட் ஓப்பன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட் வெளியான 2வது நாள்லேயே செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து வெளியிட்ட செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அவைலபிளாக இல்லை. அது வித்ட்ரா பண்ணிட்டாங்களா இல்லை இப்போதைக்கு டெம்ப்ரவரியாக அவைலபிளாக இல்லாமல் இருக்கா அப்படின்றது தெரியல. ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ், நாட் ஒன்லி ஃபார் டிஆர்பி, நாட் ஒன்லி ஃபார் தமிழ் டெட் பேப்பர் 1, ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். சரிங்களா? 2G QKKB கொடுத்துட்டு VPDF கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. சரிங்களா? கண்டிப்பாக ஒரு 4 நாளாவது இருக்கணும். ஆனால் செலெக்ஷன் லிஸ்ட்டை வெளியிட்ட 2வது நாளே அல்லது 3வது நாளே இந்த லிஸ்ட்டு வந்து காணாமல் போயிருக்கு. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன அசியூம் பண்ணலாம் அப்படின்னா, ரிவைஸ்டு செலெக்ஷன் லிஸ்ட் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஏதாவது எரர் இருந்திருக்கலாம், மிஸ்டேக் இருந்திருக்கலாம், இல்லை ஏதாவது மிஸ் பண்ணி போட்டிருக்கலாம். ஸோ இன்னொரு லிஸ்ட்டு வந்து தெளிவாக எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியோ இல்லை குறைத்தோ வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி ஏதாவது ஒரு மிஸ்டேக் காரணமாக கூட அது வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கலாம். பட் என்ன ரீசன்றது நமக்கு தெரியல. சரிங்களா? ஸோ அது வெளியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, ஏன் இப்போ டிஆர்பி வெப்சைட்டில் அது ஓப்பன் ஆகிறதில்ல அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் அதற்கான மார்க் எடுத்துமே வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டே நான் பார்க்கல அப்படின்றீங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருந்த அந்த லிஸ்ட்டெல்லாம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருந்தோம், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரைவில் போட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் பார்த்துட்டு அதை கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சரிங்களா? இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய விஷயம். உங்கள் டவுட்டு போய் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.